தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னாள் அமைச்சர் பொன்முடி குறித்த புகார்கள் முடித்து வைப்பு குறித்த அறிக்கையை தருமாறு தற்போது நீதிமன்றம் கோரியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்கள். சைவ வைணவ சமயங்கள் மற்றும் பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்து தற்போது விசாரித்து வருகிறது. இந்த வழக்கு தான் இன்று மீண்டும் நீதிபதி வேல்முருகன் முன்பு விசாரிக்க உள்ளது. அப்போது தமிழக அரசை பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் பொன்முடிக்கு எதிராக பெறப்பட்ட 115 புகார்களில் 71 புகார்கள் முடித்து வைக்கப்பட்டு சம்பந்தப்பட்டவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதாகவும் 40 புகார்கள் முடித்து வைக்கப்பட்டது குறித்து புகார் அளித்தவர்களும் தபால் மூலமாக தகவல் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் 4 புகார்கள் ஆன்லைன் மூலமாக முடித்து வைக்கப்பட்டதாக விளக்கம் அளித்தார். இதைத் தொடர்ந்து இந்த புகார் முடித்து வைக்கப்பட்டது குறித்து உரியவரிடம் ஒப்புகை பெறப்பட்டதா என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். அதற்கு அனைவரிடமும் அது பெறப்பட்ட ஒப்புகை இருப்பதாக தமிழக தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து இன்னொரு விளக்கத்தை அறிக்கையில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று தற்போது தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதி இந்த வழக்கு விசாரணையை மீண்டும் ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி மதன்.